கிடையாது. என்ன பேசினாலும் சும்மா இருக்கிறதுக்கு. பதிலுக்கு பதில் பேசிட்டு இருக்காத மீனா. நான் வந்துட்டீங்களா? இதோ 2 நிமிஷம் நான் கீழே வந்துடுறேன். சமைக்காத செஞ்சியா இல்ல அதுவும் பண்ணலையா? வார்த்தைக்கு வார்த்தை புருஷன் புருஷன் சொல்றீங்களே, அந்த ஒரு பேச்சுக்காக பாவம் பார்த்து பால் மட்டும் காய்ச்சி வச்சிருக்கேன். டிகாஷனும் இருக்கு, வேணும்னா காப்பியை போட்டு குடிங்க. சாப்பாடெல்லாம் நீங்களே பாத்துக்கோங்க, நான் வரேன். இங்க என்ன பண்றீங்க? என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டு நீங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கீங்கல்ல? இந்த மயிலன்னு ஒருத்தவங்க கூட வாழ்ந்ததையே மறந்துட்டீங்கல்ல? நாங்க மறக்கல. நீங்க தான் போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷன் நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டீங்க போல. பண்ணிட்டோம் தான், ஒரு தப்பு இல்ல. தப்பு மேல தப்பால பண்ணிய. ஆமா, பண்ணோம் தான். இல்லன்னு சொல்லலையே மீனா. அதுக்காக இப்படி இல்லாம பண்ணுவீங்க? என் புடவை துணிமணியில தொடங்கி என் பொருள் எல்லாத்தையும் எனக்கு அனுப்பிவிட்டு ஊரை கூட்டி விருந்து வைக்கிறதுலாம் நியாயமே இல்ல மீனா. அழாதீங்க, இது என்னோட ஆபீஸ். தயவு செஞ்சு அழாதீங்க, எல்லாரும் பாப்பாங்க. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம வீட்டுல எல்லாருக்கும் போன் பண்ண வரிசையா எல்லாரும் பிளாக் பண்ணிட்டாங்க. நீ மட்டும் தான் பண்ணல மீனா. உன்னை பாக்குறதுக்கு வீட்டுக்குள்ள வர முடியாது. குவார்டர்ஸ்க்கு வந்தா செந்தில் தம்பி இருப்பாங்க. அதான் உன்னை பாக்குறதுக்கு இங்க வந்த. என்ன எதுக்குங்க நீங்க பாக்கணும்? நீ என்ன மீனா இப்படி எல்லாம் பேசுற? நிஜமாவே தான் கேக்குறேன். என்ன எதுக்கு நீங்க பாக்கணும்? எனக்கு புரியவே இல்லை. ஏன் மீனா இப்படி கேக்குற? என் வாழ்க்கை நடு தெருவில் நிக்குது. அதை பத்தி பேச வேண்டிய ஆளும் நான் இல்ல, அதுக்கான இடமும் இது இல்ல. மீனா, நான் ரொம்ப நேரம் இங்க நிக்க முடியாதுங்க. நான் உள்ள போகணும். நீங்க முதல்ல கிளம்புங்க. இல்ல, நான் உன்கிட்ட பேசணும்.